விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? வாங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அது எந்த இடம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துக்கிறவங்களுக்குலாம் எங்கள் வீட்டான எப்படி இருக்கும் பச்சை பசேல்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா செடியுமே பிடிங்கி போட்டோங்க. பாத்ரூம் கட்டுறதுனால நிறைய செடி நம்ம வீட்டான வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம புதுசாக நம்ம வீட்டுக்கு செடிங்களை வாங்கிக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கார்டனை உருவாக்க போகிறோம். அதை நம்ம இப்போ போயிட்டு நான் எந்த கடைக்கு போகிறேன், நான் என்னென்ன செடி வாங்குறேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் போயினுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் அந்த இது ராஜா ஸ்டாப்பிங் முன்னாடி. இது ரவுண்டானா சொல்லுவோம். ரவுண்டானே இங்கே 2 செடி கடை இருக்கும். இது ஒன்று இருக்கும், இன்னொன்று இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி தேட்டர்னு ஒன்று இருக்கும், அங்கே இருக்கும். இது நான் ரெகுலராக வாங்குறது கிடையாதுங்க, டிஃப்ரெண்ட்டாக. சரி, இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வாங்குறது இன்னொரு இடம். நான் அது இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அங்கேயும் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக ரோஸ் செடி. இங்கே பார்க்கும்போது நல்லா தாங்க அழகாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னாக்கா அந்த அளவுக்கு பூவே பூக்காது. அது ஏன்னு மட்டும் தெரியல. இப்போ வரையும் எனக்கு அந்த டவுட் இருக்குது. ஏன்னா பாருங்களேன், அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ் நல்ல பெரிய பெரிய ரோஸு, அந்த சாமந்தி செடிலாம் இருக்குது பாருங்கள். நான்லாம் ரொம்ப காசு இதுக்கெலாம் கொட்டியிருக்கேன். ஒன்று கூட வராதுங்க, அழகாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கி மண் தொட்டியில் வச்சு பார்த்துட்டேன். மருந்துலாம் கூட நிறைய போட்டு பார்த்தேங்க, அப்போ கூட வரல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு அது வரல. அதனால் நம்மளுக்கு அந்த வராததை நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நிறைய நான் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். அதனால் நான் எது நான் ஏற்கனவே வச்சுருந்தேன்னா அதை தான் வாங்க போகிறேன். இங்கே பாருங்கள், எங்கிட்ட அந்த அக்கா புதுசாக வந்திருக்கு லப்பர் காக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. காக்கனா மல்லியிலே லப்பர் மாதிரி இருக்கும். சீக்கிரம் 2 நாள் ஆனாலும் வாடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு ரொம்ப குட்டிக்கிட்டே இருந்துச்சு, படருது அப்படி கீழே. அதனால் இது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். அதனால் இது வேணாம் எனக்கு. எதுவும் நான் புதுசாக மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம வீட்டாண்டு என்னென்ன செடி போச்சு அதை மறுபடியும் அதே நம்ம வர வைக்கலான்ட்டு தான் நான் வாங்கினேன். நான் என்னென்ன செடி பார்க்குறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான். ஏன்னா ஜாதி மல்லி நிறையவே பூ கொடுத்துச்சு. அது இப்போ மிஸ் பண்ணுறேன் ரொம்பவே நான். அதனால அது ஒன்று வாங்கியாச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஜாதி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காக்கனா. அதே மாதிரி காக்கனாவிலே நார்மல் காக்கனா வருங்க. அது அதாவது ரெட் மெரூன் காக்கனா ஒயிட் காக்கனா. இதுதான் நான் மெயினாக வாங்க போனது. அது கூடவே ஜாதி மல்லி அங்கே போய் தான் நான் இது வாங்கலான்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, கத்திரிக்காய் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த கத்திரிக்காய் நான் எப்போயுமே விதை போட்டு தாங்க நான் எடுப்பேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அங்கே பார்க்குறது கத்திரிக்காய் செடி பார்க்குறேன். ரேட் அதிகம் தான், 40 ரூபா, ஒர்த்து இல்லை தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ப்ளூ கத்திரிக்காங்க. நான் விதை போட்டு பார்த்தேன், வரல. அதனால் இது ஒன்று வாங்கி வச்சு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு அதுவும் தான் ஒன்று பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு போகிறேங்க. இங்கே ரோஸ்மெரி செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு சிலருக்கு தெரியாது ரோஸ்மெரி செடிலாம் என்னான்னு சொல்லிட்டு. ரோஸ்மரின்றது முடிக்கு உளுருது. இந்த மாதிரி வெயில் சீசனில் உளுருதுன்னா அந்த ரோஸ்மரி வாட்டரில் ரெடி பண்ணி தடவைனா முடி உளுராது. அது நிறைய பேருக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு அவசியம் சொல்கிறேன். பார்த்தேன், ஆனால் நான் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த செடி மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிக்கணும் வந்தேன். அதான் உங்ககிட்ட சுற்றி காமிக்கிறேன் இங்கே என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா பெரிய கார்டனுங்க. இங்கே இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அங்கே நான் இன்னொரு இடம் நான் ரெகுலராக வாங்குவேன். நாங்கள் கீரை விதையிலேருந்து கத்திரிக்காய் எல்லா விதையுமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். பேக்கெட் 10 ரூபா தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பேக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம், 10 ரூபான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 15 ரூபான்றாங்க விதை. அதனால் நான் இங்கே வாங்கவே மாட்டேன், நான் அங்கே தான் வாங்குவோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அங்கே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அழகாக இருந்துச்சு. எங்கள் நிஷாவுக்கு அந்த சாமந்தி மல்லியே இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், உங்ககிட்ட ஒன்று காமிச்சிக்கிறேன். மிளகா பாருங்கள், வானம் பார்த்த மிளகா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதிலே குண்டு மிளகா, ஒயிட் மிளகா, அதுக்கப்புறமா பிளாக் மிளகா பார்த்தீங்களாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது நார்மல் மிளகாலே பிளாக். இது 40 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு அது மேலே இருந்தது, வாங்கிடலாம் ஒரு செடின்ட்டுன்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு திட்டுவாங்க, ஒரு மிளகா செடி போய் 40 ரூபா கொடுத்து வாங்கிடுறே, விதை போட்டாவே நம்ம வீட்டில் அத்தனை வர வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. அதனால் அந்த யோசனை போயிடுச்சு எனக்கு. அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்காய் செடி மட்டும், அது ஒன்று மட்டும்தான் வாங்கினேன் நான். இது மிளகா கண்டிப்பாக நான் விதை வாங்கி நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா அமேசான்லலாம் நம்ம ஆர்டர் போட்டோம்னா நம்மளுக்கு எல்லா விதையுமே கிடைக்குது. அதனால் கொஞ்சம் தைரியமாக மனசு தளர விடாமல் நான் வந்துட்டேன். ஏன்னா பிளாக் விதைலாம், ஏன் பிளாக் தக்காளி, பிளாக் கத்திரிக்காய், அந்த மாதிரி நிறைய விதை இருக்குதுங்க. அதனால் அமேசானில் ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அது வந்துட்டேன். நான் வாங்கினது கத்திரிக்காய் மட்டும் சரி வாங்கிட்டேன். ஏன்னா ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்ன மாதிரி வருது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நான் எங்கள் வீட்டான நாங்கள் இந்த முள்ளு கத்திரிக்காய் போட்டிருக்கேன், ப்ளூ கத்திரிக்காயிலே நீட்டு கத்திரிக்காய், இது 2 மட்டும் தான் இது வரையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் தான் ஃபஸ்ட் டைமுங்க. அங்கே பாருங்கள், மைசூர் மல்லி அந்த மாதிரி நிறைய செடி இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் வாங்கினது 4 செடி வாங்கியிருக்கேன்.
வாங்க இந்த வீட்டுக்கு வந்து பத்திரமா எதுக்குமே சேர்க்கணும். ஏன்னா வந்து வாங்கினது பெருசு கிடையாது. அது கலலாக உடையாமல் நம்ம எடுத்துன்னு போய் வீட்டில் எப்படி சேர்க்குறோன்றதுல தான் இருக்குது. பார்த்துக்கினே இருங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. இப்போ வந்து இதை எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமிக்கலாம். ஏன்னா நான் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் போனேன். அங்கே அது பாருங்கள் என்ன உடஞ்சிச்சான்னு, ஏன்னா நிஷா எடுத்துன்னு வந்தா உடஞ்சிச்சான்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சுங்க எனக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியாந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் அது நானே வாங்கிட்டேன். நானே எடுத்துக்கிறேன் விட்ரு அப்படின்ட்டுன்னு. இப்போ வந்து அது வீட்டில் பத்திரமா எடுத்து சேர்த்துட்டு அது நான் எப்படி உங்ககிட்ட நடுறேன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த செடி வைக்கிறேனோ அதே மாதிரி உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து செடிங்க எங்கெங்கே எது இருந்துச்சுன்னு. பாத்ரூம் இருக்கிற இடத்துல தான் கத்திரிக்காய் செடியை நாங்கள் நடுவோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதை வந்து இப்போ நான் இடம் பார்த்து கரெக்டாக நடணும். ஏன்னா நல்ல இடத்துல நட்டால் தான் அது மண் வந்து செழிப்பாக இருந்தால் தான் செடி வந்து நல்லா வரும். அதனால தான் அதுக்குள்ளே பாருங்கள் மஞ்சு எங்கள் மாமியெல்லாம் மேலே உட்காந்து எங்கே போய் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் உட்காந்து இருக்காங்க பாருங்கள். நம்ம போயாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. இந்த ஏரியாவில் யாருக்குன்னா செடி வாங்கணும்னு நினச்சிக்கினாலும் கேளுங்க. நான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு போய் சொல்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் நாயெலாம் வர வைக்குது, நாய்க்குட்டிங்களாம். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. பாய்.